ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன காமிக்கிறாங்க. ஒருத்தன் வந்துட்டு குடோன்ல வந்து ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு உள்ள போய் பார்க்குறான். சரி, உள்ள எதுவுமே இல்ல. நம்ம வந்து வெளிய வரலான்னு சொல்லிட்டு டோர லாக் பண்ணிட்டு வெளிய வரான். வெளிய வந்து அவன வந்து யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. டக்குன்னு வந்து அவன் கீழ விழுந்துறான். கீழ விழுந்தோனே அவன் கையில வச்சிருந்த அந்த டார்ச் லைட்ட வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். என்னது அதுன்னு. ஸோ திரும்பி பார்த்தா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, முயல் மாதிரி ஒரு மாஸ்க்க போட்டுட்டு அப்படியே லேப் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் அவன பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட அந்த மாஸ்க்க கழட்டுறான். அவன் அந்த மாஸ்க்க ரிமூவ் பண்ணோனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கா கீழ இருக்கிறவன் அவன பார்த்துட்டே இருக்கான். ஸோ என்னன்னு பார்த்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரிஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்ல ஒரு ஹாரர் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் நம்மளோட கம்பெனி ஆட வந்து இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து ஒருத்தன் இருப்பான். ஸோ அவன்கிட்ட இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா, ஆடியன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா போய் ரீச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேல்ஸ் எல்லாமே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஐடியாவா இருக்குன்ற மாதிரி ஒருத்தன் வந்து முன்னாடி இருக்கிற ஒருத்தன் கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பான். நம்ம வேணா இத பத்தி அப்புறம் பேசலாமா? ஸோ வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. எங்க காருக்குள்ள 2 பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "என்னாச்சு டிரைவர்? எதுக்காக இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்டோனே, "முன்னாடி பாருங்க மேம், நெறைய டிராஃபிக் இருக்குன்னு" சொன்னோனே, அந்த பக்கத்துல இருந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, "நம்ம இன்னைக்குள்ள போ முடியாது போல. உனக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்குல்லன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. டிரைவர் கிட்ட வந்து நான் நெறைய அமௌண்ட் தரேன்னு சொன்னோனே, "இல்ல மேம், நீங்க எவ்வளோ அமௌண்ட் குடுத்தாலும் முன்னாடி போ முடியாது. நெறைய டிராஃபிக் இருக்குன்னு" சொன்னோனே, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே இருப்பா. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, $500 சொன்னோனே, $500 தர்றீங்களா? அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்கட்ல ஒரு ரூட் வந்து கண்டுபிடிச்சிருவான். ஸோ அந்த ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா போயிட்டுருப்பான். டிரைவர் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா வந்து எல்லா ஷார்ட்கட்லயும் போயிட்டுருப்பான். காருக்குள்ள அந்த 2 பொண்ணுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு டேப யூஸ் பண்ணிட்டுருப்பா. இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பயத்துல மேல பிடிச்சு ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பான். டிரைவர் வந்து ரொம்ப ஸ்பீடா அவனுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் மூலமா அவங்க சொன்ன லொகேஷனுக்கு ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்து டிராப் பண்ணிருவான். ஸோ டிராப் பண்ணோனே, "ஓகே, நீ வந்து அமௌண்ட் செட்டில் பண்ணிரு. நான் வந்து வெளிய போய் வெயிட் பண்றேன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வருவா. "ஓகே டிரைவர், இந்தாங்க. இதுலேருந்து $500 மட்டும் எடுத்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு கார்டு வந்து நீட்டுவா. வெளிய வந்த அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, "ஓகே சார், நான் வந்து வேகமா வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு?" முன்னாடி இருக்கிறவ பேசிட்டு இருப்பா. "ஓகே, நான் இங்க தான் இருக்கேன்னு" சொன்னோனே, "ஓகே, நீ போயிட்டு டக்குன்னு போயிட்டு பேசிட்டு வான்னு" சொன்னோனே, "ஓகே, எல்லாமே எனக்கு தெரியும். நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணுன்ற" மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருப்பா. ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு போவா. இவ லேட்டா வந்தாளா, ஸோ லேட்டா வந்தோனே, "என்ன மேடம், நீங்க வந்து மறுபடியும் லேட்டா வந்துட்டீங்களான்னு" ஒருத்தன் வந்து கலாய்ச்சிட்டு இருப்பா. "நீ வந்து இப்போ லேட்டா வந்ததுக்காக என்ன ரீசன் சொல்ல போறேன்னு" முன்னாடி இருந்த ஒருத்தன் வந்து கேட்டுட்டு இருப்பான். "நீ வந்து லேட்டா வந்ததுனால நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காம்ப்ரமைஸ் பண்ணியாகணும். ஸோ நீ என்ன பிளான் வச்சிருக்க? அத வந்து எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமான்னு" அவன் வந்து கேட்டுட்டு இருப்பான். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ இவங்க எல்லாரும் ப்ராடக்ட் வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணுன்றதுல வந்து ஃபுல்லா குறிக்கோளா இருப்பாங்க. ஸோ அவன் சொன்னத கேட்ட அந்த பொண்ணு வந்து, "நம்ம இப்போ ஒரு மாடல வந்து பார்த்தீங்கன்னா ரென்ட்டுக்கு எடுப்போம். ஸோ அந்த மாடல் மூலமா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா லான்ச் பண்ணுவோம். மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாடலையும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாடல் வந்து யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட்டையும் பார்ப்பாங்க. ஸோ அவர் வந்து யூஸ் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும். அது மட்டும் இல்ல, நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரர் சைடு, அது மட்டும் இல்லாம ஃபேண்டசி சைடு, இந்த மாதிரி நெறைய சைட்லாம் இருக்கு. ஸோ அது மூலமா நான் வந்து நம்ம ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்ணோம்னா, ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா வந்து ரீச் ஆகலான்னு" சொன்னோனே, "பரவால்ல, உன்னோட ஐடியா வந்து நல்லா தான் இருக்கு." அப்ப அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கணிப்பு கரெக்ட்டா இருந்தா அவன் கண்டிப்பா வந்துருவான். இந்நேரம் வந்துட்டு இருப்பான்னு சொன்னோனே, அவங்க வந்து அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா, ஒரு மாடல் சொன்னாங்கல்ல, ஸோ அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கார்லேருந்து இறங்குவா. நான் தான் சொன்னேன்ல, இப்ப இருக்க காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் லான்ச் பண்ணா தான் ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாடல் வந்துட்டு, "மேம், நீங்க சொன்ன மாதிரி நானும் வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்ற" மாதிரி அவ வந்து பேசிட்டு இருப்பா. அங்க இருந்த கார்ட் வந்துட்டு, "இல்ல சார், நீங்கலாம் உள்ள போக்கூடாதுன்னு" பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு சொன்ன ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும். ஓகே, நம்ம வந்து இந்த ஐடியாவே ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட அடுத்த ப்ராடக்ட்டான எக்ஸ்-யூ பியூட்டி அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தான் லான்ச் பண்ண போறீங்க. ஸோ நீங்க வந்து என்னலாம் ஐடியா வச்சிருக்கீங்களோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஓகே, நீ வந்து அமைதியா உட்காரு. எப்ப பாரு வந்து பார்த்தீங்கன்னா, என் கூடயே வந்து வம்பிழுத்துட்டு இருக்க. என்னோட பாதையில குறுக்க வராத. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, மறுபடியும் எதுக்காக வந்து என்னோட பாதையில நீ குறுக்க வரேன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து அவன மிரட்டிட்டு இருப்பான். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைட்டில் கார்டு மாதிரி போடுறாங்க. ஏன்னா, அவங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் டீம். ஸோ மார்க்கெட்டிங் டீம் வந்து எப்படி இருக்குமோ, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இவங்களோட டைட்டில் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரிவீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்-யூ பியூட்டி. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எங்கேருந்து லான்ச் பண்ணலான்னு அவன் கேட்பானா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். அந்த இடம் தான் வந்து இதுக்கெல்லாம் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அவன்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட அந்த ஏஜென்சி வந்து காமிப்பாங்க. ஆட் ஏஜென்சி. ஆட் ஏஜென்சிக்குள்ள வந்தோனே, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறோம்ல. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் போஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் சிம்பலே இல்லைன்னு சொல்லிட்டு அவ புலம்பிட்டு இருப்பா. "எத்தன வருஷமா நீ வேலை பார்த்துட்டு இருக்க? எத்தன வருஷம் வேலை பார்த்தாலும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது
எது எது எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியல, ஃபோனை கூட நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஃபோனை வாங்கிட்டு அவள் என்ன சொல்ல விரும்பினாலோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஓகே இதை வந்து அப்படியே லான்ச் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுப்பான். ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் XU பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிடுவாங்க. லான்ச் பண்ணோன்னே அது வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் அவங்களோட அஃபிஷியல் பேஜில் ஃபுல்லாக லான்ச் ஆகிடும். எல்லாருமே இதை பார்த்துட்டு வா இந்த டிசைன் நல்லா இருக்குது, அடுத்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டீங்களான்ற மாதிரி எல்லா கஸ்டமர்ஸும் சரி அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸும் சரி அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சுன்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரிஸ்க் எடுக்கிற, எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து தனியாகவே சால்வ் பண்ணிக்கிறா. யாராவது அவகிட்ட பிரச்சனை பண்ணணும் வந்தால் எல்லாத்தையும் வந்து அவளே ஃபேஸ் பண்ணிக்கிறா. அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் மேனேஜர் மிஸ் கானா. ஸோ இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கா. ஸோ இவ இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆட் ஏஜென்சி எல்லாமே இவளை பார்த்து பயந்துட்டு இருக்காங்கன்னு அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பில்டப் மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய வேலை பார்த்துட்டோம் போல, கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லுவாள். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வரலாமான்னு கேட்டேனே, நான் வந்து இப்போ யாரையும் பார்க்குறதா ஐடியா இல்லைன்னு சொன்னேனே. இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்ப்பா. இவங்க 3 பேரும் தனியாக பேசிட்டு இருப்பாங்க. ஓகே புதுசா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறீங்களா, அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி அந்த புதுசா ஒருத்தி வந்தால. ஸோ இவங்க 3 பேரும் அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறோன்னு அவள் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ இவ சொன்னால அந்த இடம், ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு வந்து எதிராக வந்து போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இங்க இருந்த கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாரும் இவங்க எல்லாரையும் வந்து உள்ள விடக்கூடாதுன்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற மக்கள் தான். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட், அதாவது நம்ம கையால் செஞ்ச வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுங்க, அவங்க கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னானே. நீ என்னடா இங்கே பண்ணுன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு எல்லாத்தையும் ஷாக்காக இருக்கும். அப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தன் தானா, ஸோ நீ வந்து எங்களுக்குள்ள வந்து எங்களே வந்து பார்த்தீங்கன்னா திசை திரும்ப பார்க்குறேன்னு சொன்னோன்னே, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டை தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கம்பெனி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸோட இதெல்லாம் சேர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபுல்லாக கத்திட்டு இருப்பான். அவன் தான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருந்துட்டு ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கம்பெனியை காமிப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்ன்ஷிப்பில் தான் வந்திருக்கோம், நீ இன்டர்ன்ஷிப்பில் வந்து நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன்னு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருந்த எம்ப்ளாயிஸ்லாம் வந்துட்டு நீ வந்து இன்டர்னில் தான் இருக்க, இன்டர்னில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து ஒரு எம்ப்ளாயை மாறிட்டேன்னா எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவேன், நீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திருத்திக்கன்னு சொன்னோன்னே நான் எதுக்காக திருந்தணும், அவங்க கம்பெனி ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தோன்னா வீகன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து நிறைய அனிமல்ஸோட ப்ராடக்ட்லாம் சேர்க்குறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, அவளை பற்றி உனக்கு தெரியுமான்ற மாதிரி அங்கே இருந்த மேனேஜரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. மேனேஜரை பற்றி எனக்கு தெரியும், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு சைக்கோன்னு சொல்கிறாங்க, சூனியக்காரின்னு சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னானே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பாரு பின்னாடி பாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவனும் ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்ப்பான். என்னன்னு பார்த்தா இவன் எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தால, ஸோ அவள் தான் வந்திருப்பான். ஓகே உடனடியாக என்னோட ஆஃபீஸுக்கு வான்னு சொன்னோன்னே, சாரி கைஸ் அவன் வந்து என்னை கூப்பிட்டுட்டா, நான் வந்து உள்ளே போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவான். உள்ளே போனோன்னே வந்து என்ன எப்படி இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஆல்ரெடி இவங்க 2 பேத்துக்குள்ள வந்து பார்த்தோன்னா முன்னாடி இன்ட்ரோ ஆன மாதிரி தெரியும். ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனி இது, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, கம்பெனியை பற்றின நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு, உங்கள் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட ப்ராடக்ட்டு நிறைய யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணல, உங்கள் கம்பெனி ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதை பார்த்தா தெரியும்னு சொன்னோன்னே, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பு பண்ணுதுன்னு சொல்ல வரியா, நீ சொல்கிறது எல்லாமே தப்பு, நீ உங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு, உனக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொன்னோன்னே, எனக்கு எதுவுமே தெரியாது, நீ வந்து கொஞ்சம் நல்லா யோசித்து பாரு, நான் உண்மையை தான் சொல்லுவேன், உனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகும். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து வேலையை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூடாக தான் இருந்துட்டு இருப்பான். பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட எவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு இருந்தாலும் நம்மளை வந்து லவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். ஸோ உண்மையாக வந்து நம்ம கிட்ட யார் வந்து உண்மையான ஒரு லவ் வந்து வெளிப்படையாக காமிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு அவன் வந்து அவகிட்ட பேசியிருப்பான். ஸோ நீ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன்ற மாதிரி இவன் வந்து பேசுவானா, அவள் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஸோ அவனோட ஃபோனை எடுத்துகிட்டு ஓகே நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு, நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லை மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஓகே இது வந்து நான் டேட்டுன்னு எடுத்துக்கலாமா இல்லை வேறு எதுவும் எடுத்துக்கலாமான்னு சொன்னேன். நான் வந்து ஃபஸ்ட்டு உன்னை வெளியே போன்னு சொன்னேன். ஓகே நீ வந்து வெளியே போக சொன்னேன், நம்ம வந்து அப்போ தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். அவன் போனோடனே இவன் தனியாக உட்காந்துட்டு நான் எதுக்காக இவன்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு அவள் வந்து அவள் கூடயே பேசிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் வந்து அவங்க நிறையா ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்கும், அப்போது நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணீங்களான்னு கேட்டோன்னே இல்லை எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரொமான்ஸும் நடக்கலைன்னு அவளும் சொல்லிட்டு இருப்பான். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது ப்ராடக்ட்டோட இன்விடேஷன் இதை தான் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம், நல்லா இருக்கான்னு பாருங்கள் மேனேஜர்னு கொடுப்பான். அந்த இன்விடேஷன் கொடுத்தோன்னே அவளும் வந்து பார்த்தீங்கன்னா
வாங்கி பார்ப்பான். ஓகே இது வந்து நல்லா இருக்குன்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இத வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு ஃபோட்டோ எடுப்பா. அப்ப அவளோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையா எதுவும் பண்ணலன்னு சொன்னோனே, இத வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரா இருக்கிற மாதிரி பண்ண முடியுமா? ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத வந்து பேஸ் பண்ணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நேச்சர வந்து ஆட் பண்ண முடியுமான்னு சொன்னோனே, இல்ல அதெல்லாம் பண்ணா லேட் ஆகும்ன்னு சொன்னோனே, இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, நீ வந்து நிறைய லீவ் எடுத்துக்கலாம்ன்னு மேனேஜர் சொன்னோனே, ஓகே நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க நான் போயிட்டு வரேன்னு சொன்னோனே, அவன் வந்து நம்ம சாப்பிட போலாமான்னு கேட்டோனே, இல்ல நான்லாம் உன் கூட வரல நீ தனியா போய் சாப்பிடுன்னு அவன வந்து கழட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் வந்து இவன காமிப்பாங்க. ஸோ இவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருப்பான். நம்ம வந்து பார்த்தோன்னா இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு வழியா வந்து நான் அந்த கம்பெனியில போயிட்டேன்னா, அந்த கம்பெனியில நடக்கிற எல்லா தப்பையும் நான் சொல்லிருவேன்னு சொன்னோனே, நீ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸ மாத்துன்னு அவன் ஃப்ரெண்ட் வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாளா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன். நீங்க வந்து எத பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னோனே, அவனோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இன்னும் உன்னோட அண்டர்வேர் கூட வந்து மாத்தவே இல்ல. நேத்து போட்டது தான் போட்டுட்டு இருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுல்லா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது நீ வந்து அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மேனேஜர எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மேனேஜருக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய டிவிஷன் இருக்காங்க. ஸோ அண்டர் டாக்ன்னு வந்து ஒரு ஆப்ஷனே இருக்கு. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் டாக்ன்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சப் டிவிஷன் டீம் இருக்கும். ஆர்ட் டீம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சப் டிவிஷன் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் டாக் அதாவது அண்டர் டாக் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட லான்ச் பண்ண போறோமா, அத பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவே ஒரு டீம் இருக்குன்னு சொன்னோனே, ஓ இவ்வளோ இருக்கா? நான் வந்து எதுவுமே தெரியாம தான் முழிச்சுட்டு இருந்தேனான்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ முன்னாடி இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவன ஃபுல்லா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. கலாய்க்கும்போது அவனோட ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் வரும். ஓகே இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலுக்கு வந்துருன்னு சொன்னோனே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கா இருப்பான். இவன் மெசேஜ் வந்தத பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கா இருப்பான். என்னடா இவனுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ்லாம் வராதேன்னு. ஏன்னா அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பா. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷாக்ல முழிச்சிட்டு இருப்பான். அதோட எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.